ஹாய் கைஸ், நாங்கள் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். பேர் வந்து ஆர்வி ஃப்ளாக்ஸ். அந்த ஃப்ளாக்ஸில் வந்து குக்கிங்கு, ஈட்டிங்கு, ட்ராவலு, ட்ரிப்பு, டான்ஸு எக்ஸட்ரா நிறைய வரும். இந்த ஃப்ளாக்கை பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் புதுசாக ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போது ஏதாவது மிஸ்டேக்கு இல்லை ஏதாவது எடிட்டிங்கு இல்லை டெக்ஸ்ட்டு வாய்ஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோலேருந்து மாற்றிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருக்கோம். அது நீங்களே பார்ப்பீங்க வீடியோ. இதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே பேர் வைக்க ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி, அது வரைக்கும் இந்த வியூஸ் நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. பண்ருட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் இந்த மாதிரி வியூஸ் இருக்கு. நீங்கள் அண்ணா கிராமம் பேர், இந்த ஊர் பேர் அண்ணா கிராமம். அங்கே நீங்கள் பண்ருட்டிலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல. சாப்பாடு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வெட்டியாக தான் இருப்போம். அங்கே வெட்டியாக இருக்க போது பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக இப்போ பெரிய ஒரு மரமாக இருந்திருக்கும். நம்ம அதுக்குள்ளே போகிறோம், புது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நான் அந்த வீடியோவை நான் போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வியூவு நான் போட்டிருப்பேன் பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக காடுக்கு நடுவில் நான் நிற்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நல்லாயிருக்கும். வீக்லி டேஸில் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். சிட்டிஸோடு இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதுவும் அந்த மர சவுண்டு, இந்த பூச்சிக சவுண்டு, எல்லா சவுண்டும் வந்து காற்று, இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பாருங்கள். பண்ருட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இந்த ஊர் இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பாருங்கள். இப்போ புது எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று காமிக்க போகிறோம். இந்த மண்ணை பார்த்து நாங்களே ஷாக் ஆகிட்டோம். அதுவும் இல்லாமல் வியூஸ் காமிக்கிறோம், அப்படியே பாருங்கள். வாங்க உள்ள போகலாம். மண்ணில் நீங்கள் வெறும் காலோட நடந்தீங்கன்னா கால் வலிக்கு எதமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே நீங்கள் நடக்க உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கைண்ட்லி என்ன வெயில் காலத்தில் மட்டும் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா மண் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து நடங்க. அதுவும் இல்லாமல் இந்த வியூஸ் பாருங்களேன். இருந்தால் இங்கேயே இருக்கணும்னு தான் தோணுது. என்ன பண்ணுது, போய் தான் ஆகணும். போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று அங்கே போனோம். அங்கே போயிட்டு மீறி அங்கே சாப்பிட்ற இடத்துல பார்ப்போம். முன்னாடி பார்த்துருப்பீங்க, இப்போதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம். அந்த விஷுவல் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு தான் இருக்கோம். அங்கே போயிட்டு நான் மீதி கிளிப்ஸ் காமிக்கிறேன், வாங்க போகலாம். இப்போ நான் காலைல சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு தான் இப்போ தான் வந்திருக்கோம். அந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இவங்ககிட்ட வேணால் கேட்டு பாருங்க எப்படி இருந்ததுன்னு. இங்கே போனது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த இடம் பிடிச்சிருக்கு. நல்லா காற்றடிக்குது, அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா இருக்குது. ஃபுல்லாக வியூஸ் பார்க்குறது நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே போகிறது டேஞ்சர்னாங்க. ஏன்னா உள்ளே அது கொஞ்சம் நல்லா இல்லாமல் நிறைய 4-5 பேர் அதில் எப்படி சொல்கிறது தெரில, ஆனால் நல்லா இல்லைன்னாங்க. அதனால் நம்ம வெளியேருந்தே பார்த்துட்டு போவோம். இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இந்த கிராமத்துக்கு வருவோம், வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த வந்து பாருங்கள். நான் வியூஸ் இப்போ காமிக்கிறேன், பாருங்கள். அதுவும் இல்லாமல் நீங்களே பாருங்களேன், பின்னாடி ஃபுல்லாக செடியா. அதுவும் இல்லாமல் இவங்கிட்டே கேட்டு பாருங்க எப்படி இருந்தது. நீங்கள் சூப்பராக இருக்குது இந்த இடம். நல்ல பசுமையாக இருக்குது, நல்ல பூ நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல்
போகணும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே போகிறது அவ்வளோ சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா போகாதீங்க. வெளியேருந்து பாருங்கள். வெளியேருந்து பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன வீட்டுக்கு போகிறது தான். அது போகுது காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு வியூ காமிக்கிறேன் கைஸ். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தான் வந்து நிற்கும். போக முடியலன்னு கொஞ்சம் வருத்தம் தான். பரவாயில்ல, அங்கே போனால் டேஞ்சர்ன்றாங்க. அதுவும் தூரத்தில் பார்க்கும்போதே தெரியுது அங்கே சுத்தமாக இருக்குமோ இருக்காது. இன்னொரு நாள் வரும். நீங்களும் இந்த சைடு போனீங்கன்னா வந்து பாருங்க. உண்மையான சொல்கிறேன் கைஸ், நீங்கள் மஸ்ட் வாட்சபிள் பிளேசஸ் இது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பண்ருட்டியில் உள்ள பக்கத்து கிராமத்தில் தான் நாங்கள் போய் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். என்னடா அப்போ வேறு ட்ரெஸ் போட்டிருக்கா இப்போ வேறு ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பார்க்காதீங்க. அது முன்னாடி போனது. ட்ராவலில் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதெல்லாம் வீட்டில் மொட்டை மாடியில் தான் இருக்கேன். பேக்ரவுண்ட் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராம பேர் எனக்கு சரியாக தெரியல. பண்ருட்டியில் பக்கத்து கிராமம் தான், சரியாக தெரியல கைஸ். சாரி, அது மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த பண்ருட்டி பக்கத்தில் அங்கே போய் பாருங்கள். அது உங்களுக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். உங்களேருந்து வெளியே படிக்கிறது RV Vlogs.